ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இடதுசாரி செயற்பாட்டாளர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த போர், நிதி தரவில்லை, பேரிடர் நிதி தரலை, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தருவதில்லை, இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கும் வர்சஸ் டெல்லிக்கும் நிறையா நடக்குது. பிற பாஜக ஆளாத மாநிலங்கள்லேயும் இது மிகப்பெரிய அளவில் அந்த நிதி தருவதில்லை அப்படிங்கிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தும் போது தான் வழமையாக ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய அந்த நிதி கூட ஒன்றிய அரசுலேருந்து கல்விக்காக கொடுக்குற நிதி கூட தருவோங்கிற மாதிரியான ஒரு தொனியில் செயல்படுகிறார்கள். இதை கண்டித்து முதலமைச்சர்லாம் கடிதம் எழுதுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான போக்கில் ஒன்றிய அரசு செயல்படுதுன்னு பார்க்குறீங்க? 2014 திரு நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டவுடன் இருக்கிற ஒன்றிய அரசு மற்ற அரசுகளை விட வேறுபட்டது. காரணம் என்னன்னு கேட்டால், மற்றவர்கள் அத்துணை பேருமே அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கு அதன்படி தான் நடக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் 2014க்கு பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். நிச்சயமாக அவர் நினைக்க போகிறதில்லை. நாக்பூர் என்ன நினைக்கிறதோ, ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ, அவர் பிரதமர் ஆவதற்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்து காரணமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய இடத்துல மட்டுமே இருந்தார். அப்போது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்பவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டால் அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும். அதை அவர் செய்யலை. 2014 அவர் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் தீனநாத் பத்ரான்ற ஒரு கல்வியாளர், ஆர்எஸ்எஸ்னுடைய ஒருத்தர், அவர் பகிரங்கமாக சொல்கிறாரு, நாங்கள் ஒரு குழு அமைக்க போகிறோம், நான் கவர்மெண்டல் எஜுகேஷன் கமிஷன், அவங்க பேர் வைக்கிறாங்க. அந்த கமிஷன் ஒரு அறிக்கையை கொடுக்கும். அந்த அறிக்கை 3 ஆண்டுகளில் கொடுக்கப்படும். அந்த அறிக்கையை தான் இவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்றாங்க. உங்களுக்கு அதே போல தான் 2016 சம் இன்புட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு. அந்த இன்புட் டாக்குமெண்ட்ஸு தேசிய கல்விக் கொள்கைக்கான உள்ளீடுகள்னு ஒரு ஆவணம் கொடுத்தாங்க, 43 பக்கத்தில். அந்த உள்ளீட்டு ஆவணம் யார் கொடுத்தாங்கன்னு எதுவுமே இல்லை. அதில் அரசு வலைதளத்தில் வெளியிடப்பட்டதே தவிர அது கல்வி அமைச்சகம் கொடுத்ததா, யார் கொடுத்தாங்க, இல்லை எந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இது கொடுக்குறாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது தான் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கான பதிலை நாம் புரிந்து கொள்ள முடியும். கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மக்களாட்சி மாண்புக்கும் நேர் விரோதமாக அவர்கள் செயல்படுறாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இவர்கள் அமைத்த குழுக்களில் அந்த குழுவினுடைய அறிக்கையை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த பரிந்துரைகள் பலவற்றை நீங்கள் நடைமுறை செய்ய வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றி தான் நீங்கள் இதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாறு அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், கல்வி என்பது ஒப்பிசைவு பட்டியல் என்கின்ற மத்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய பொது பட்டியலில் இருக்குது. 3வது பட்டியலில் கல்வி இருக்குது. இன்றைய தேதியில் பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்துதல் என்ற அதிகாரம் மாநில அரசிடம் மட்டுமே இருக்குது, ஒன்றிய அரசுக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பல்வேறு சீர்திருத்தத்தை பற்றி பேசுனா அப்போ நீங்கள் அரசமைப்பு. ஆனால் நீங்கள் 2020 ஜூலை மாதம் ஊரடங்கு இருந்த காலத்தில், பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் செய்தியாளருக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது தான் தேசிய கல்விக் கொள்கை. நாடாளுமன்றத்தில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் விவாதம்லாம் நடந்து அப்படியெல்லாம் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து நேரடியாக கொண்டு பத்திரிகையில் கொண்டு அவங்க அப்போ கூட பத்திரிகையாளர்களுக்கு கூட சிறப்பு அம்சங்கள் ஹைலைட்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. 2 நாள் கழித்து தான் அந்த 66 பக்கம் ஆவணத்தை கூட வெளியிட்டாங்க. அந்த 2020 ஜூலையில் வெளியிடப்பட்ட அந்த ஆவணம் அது விவாதத்திற்கு இருக்கும் பொழுது 2017 இருந்தே தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலத்திலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அந்த விவாதத்துக்கு இருந்த காலத்திலே, வரைவு காலத்திலேயே நடைமுறைக்கான சில விஷயங்களையும் அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்றைய வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் பண்ணிட்டு வர்றாங்க. இன்றைக்கு உச்சத்தில் நாம் என்ன பார்க்குறோன்னா, நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். நிதிநிலை அறிக்கையில் துறைவாரி செலவினங்கள் என்ன என்று வாசிக்கிறார். துறைவாரி செலவினங்களுக்கான ஒப்புதலை நாடாளுமன்றத்திலிருந்து பெறுகிறார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருகிறார். கடைசியாக
இந்த துறை வாரியாக பெறப்பட்ட ஒப்புதலில் கல்வியில் அதன் கீழே பள்ளிக்கல்வியில் சமகர சிக்ஷாக்குன்னு ஒப்புதல் வாங்கியிருக்கிறீங்க. சமகர சிக்ஷாக்கு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு இவ்வளோ நிதியை கொடுக்கணும், மாநில அரசு இவ்வளோ நிதியை செலவு செய்து இந்தியா முழுக்க அதுக்கு பேர் என்ன, அனைவருக்கும் கல்வி திட்டம். சமகர சிக்ஷா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு ஒருங்கிணைந்த கல்வி 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஏற்கனவே இந்த சர்வசிக்ஷா அபியான் RMSA இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து தான் இவங்க வந்து SSA RMSA சேர்த்து தான் இவங்க SSன்னு சொல்கிற இவங்க சமகர சிக்ஷா அப்படின்ற இந்த விஷயத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. இப்போது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் ஒன்றிய அரசு என்ன நிதியை மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கின பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை ஒப்புதல் பெறப்பட்டுருச்சு, குடியரசு பட்ஜெட் இதாகிடுச்சு. ஃபைனலைஸ் ஆன ஒரு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை மாநிலத்திற்கு கொடுக்கும் பொழுது எப்படி ஒன்றிய அமைச்சர் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாருன்னு கேட்குறேன். இது நாடாளுமன்றத்தினுடைய உரிமை மீறல் இல்லையா? இப்போ நாடாளுமன்றத்தை ஒரு காரணத்தை சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டு அந்த காரணத்தைப்படி நீங்கள் நடக்காமல் வேற ஒரு அப்போ இப்போ அரசமைப்பு சட்டத்தை மட்டும் மதிக்கிறது இல்லை, நாடாளுமன்றத்தில் நீங்கள் மெஜாரிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய மக்களவையில் நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிறீங்க, பெரும்பான்மையாக இருக்கு. அதாவது பாஜக சிறுபான்மை தான், பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆனால் கூட்டணி கட்சியோடு சேர்த்து NDAக்கு வந்து பெரும்பான்மை தான். அப்போ அந்த நாடாளுமன்றத்தை கூட மதிக்காமல், இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டியை தான் மதிக்காமல் இருந்தீங்க, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இருந்தீங்க, இப்போ நாடாளுமன்றத்தையே கூட மதிக்க மாட்டேன்ற நிலை வந்திருக்குன்றது தான் இப்போ இந்த நிதி கொடுக்கறதுல அவங்க வந்து சமகர சிக்ஷாக்கான நிதியை நான் கொடுக்கணும்னா நீ வந்து PMST ஸ்கூலில் என்னென்னலாம் வந்து நாங்கள் இது சொல்லியிருக்கோமோ, தேசிய கல்விக் கொள்கை 20 சொல்லியிருக்கணும், அதெல்லாம் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. இது வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மக்களாட்சி மாண்புக்கு எதிரானது. இது மக்களாட்சிக்கு விடப்பட்டிருக்கிற சவால். மாநில அரசுக்கும் இறையாண்மை இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கும் இறையாண்மை இருக்குது. 2 பேருக்கும் இறையாண்மையுடைய அதிகார பகிர்வு அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேரையும் தேர்ந்தெடுக்கிற யாருதுன்னா மக்கள். அப்போ எதை பற்றியும் நினைக்காமல் நான் சொல்றது நீ கேட்பியா, நான் நிதி கொடுப்பேன்னா அது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு மக்களாட்சி? மாநில அரசு என்ன பண்ணுறது? இவங்க தொடர்ச்சியாக மாநில சுயாட்சியை தான் தொடர்ந்து கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கக்கூடிய லீகல் ரைட்ஸ் என்னது? அதாவதுங்க பல வகை இருக்குங்க. நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் உரிமை மீறல் நோட்டீஸே கொடுக்கலாம். நீங்க எதுக்கு ஒப்புதல் வாங்கினீங்க? பார்லிமெண்ட்லயே அதை செய்யலாம். நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினீங்க. இப்போ நிதிநிலை அறிக்கையில் ஒப்புதல் வாங்கும்போது எந்த ஹெட்டிங்கில் ஒப்புதல் வாங்கினாங்கன்ற பேப்பர் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இருக்கும்ல. அப்போ இந்த ஹெட்டிங்கில் தானே நீங்கள் ஒப்புதல் வாங்கியிருக்கிறீங்க. அந்த ஒப்புதல் படி நீங்கள் கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேன்றீங்கல்ல. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த ஸ்கீமுக்கோ என்ன தொடர்பு இருக்குது? அப்படி நீங்கள் சொன்னீங்களா? நாடாளுமன்றத்தில் அப்படி சொன்னீங்களா? இதை செய்தால் தான் இதை செய்வோன்னு ஏதாவது சொன்னீங்களா? அப்படியா ஒப்புதல் வாங்கப்பட்டது? அப்படி ஒப்புதல் வாங்கப்படலையே. அப்படி இருக்கும்பொழுது இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? எனவே நாடாளுமன்றத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று அவங்க வந்து சபாநாயகருக்கு வந்து மக்களவையினுடைய சபாநாயகருக்கு வந்து அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். அவங்க 2வது மாநில அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடலாம். ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி, GST வரி எவ்வளவு போகுது, இன்கம் டேக்ஸ் வரி எவ்வளவு போகுது, எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க, இதுல மாநில அரசினுடைய பங்கு என்பது வேறு, ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய நிதியில ஒன்றிய அரசு செலவீனங்களாக மாநிலத்திற்கு தர வேண்டியது எவ்வளவு, எல்லாம் இங்கிருந்து போற வரி தான். வேற மாநிலத்திலிருந்து கூட நம்ம கிட்ட இருந்து போயிருக்கு, அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்திருக்கு. அதுதான் ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய நிதி. எனவே நாம் கொடுத்த நிதி 2ஆ போயிருக்கு. ஒன்று மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதியாகும், ஒன்று ஒன்றிய அரசுக்கு போக வேண்டியது. இப்போ ஒன்றிய அரசுக்கு போனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசுன்றது என்ன? பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தானே. அப்போ பல மாநிலத்திற்கும் பங்கிட்டு கொடுப்பதற்கு தானே ஒன்றிய திட்டமாக நீங்க அறிவிக்கிறீங்க. அப்ப அப்படி வரிப்பணத்துல ஒன்றிய அரசு அறிவித்த திட்டங்களுக்கு உண்டான நிதியை கொடுக்க மறுக்குதுன்றது ஒரு பட்டியலை போட்டு தமிழ்நாடு அரசு சிறப்பு வரி விதிப்புக்கான யோசனை கொண்டு வரணும். சிறப்பு மாநிலங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிதி பள்ளி கல்வியை கொடுக்க முடியல, இவர்கள் ஏன் வந்து மாடல் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு நான் கேட்கிறேன். இவங்க தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்னு சொல்றதே கலைஞருடைய சமச்சீர் திட்டத்துக்கு எதிரானதாச்சே. அதான் தொடக்கத்திலிருந்தே சொல்றோம். PMSTன்றது எங்களுடைய சமச்சீர் கொள்கைக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரான, எல்லோருக்கும் தரமான கல்வியை சமமாக நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா பள்ளியிலும் சமமா கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசு உடன்பட மாட்டேங்குது. 75 ஆண்டு காலம் இந்தியாவுடைய குடியரசை கொண்டாட போறோம். 75 ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. சமத்துவத்திற்கு எதிராக PMST பள்ளியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள்.
அப்படின்னு இல்லை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பள்ளி மட்டும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு பிளாக்குக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு பள்ளி வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். மற்ற பள்ளி எல்லாம் 240 பள்ளி 250 பள்ளி வந்து உங்களுக்கு மாதிரி பள்ளி, பிஎம்ஸ்டி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மொத்தம் 30,000-40,000 பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிலாம் என்ன பள்ளி? அப்ப இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து ஆர்வமிக்க மாணவர்கள், எந்த போட்டி தேர்வு எதிர்கொள்ளும் மாணவர்கள். அப்ப மற்ற மாணவர்கள்லாம் யாரு? இந்த பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்கள்லாம் வந்து சிறந்த ஆசிரியர். அப்ப மற்ற பள்ளி ஆசிரியர்கள்லாம் யாரு? எல்லாம் வந்து அரசு தானே. அப்போ ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டத்தின் சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது, எங்களையும் அப்படி செயல்பட சொல்கிறது, நாங்கள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னா நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கார்பரேட் கிட்ட எக்ஸஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்க, உபரி லாபம் இருக்குல்ல, அந்த உபரி லாபத்தை தானே அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்குறாங்க கார்பரேட். அதுக்கு பதிலா அந்த உபரி லாபத்தின் மீது நீங்க கல்விக்கான சிறப்பு வரி போடுங்க. அது நிரந்தரமான வரி கிடையாது, குறிப்பிட்ட காலத்திற்காக குறிப்பிட்ட நோக்கத்திற்காக போடுற வரிக்கு பேர் தான் மாநில அரசு கார்ப்பரேட் வரி போடுறோம். ஆமா, கார்ப்பரேட் மேல வந்து கார்ப்பரேட் லாபத்துல எங்க மாநிலத்துல தானே நீ லாபத்தை எடுக்கிற, தண்ணி எடுக்கிற, தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள், லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களை லாபத்தின் மீது நீங்க வந்து சிறப்பு கல்வி வரி, எஜுகேஷனல் செஸ், இந்த நோக்கத்திற்காக செய்யறோம், இந்த காலகட்டத்திற்காக செய்யறோம்னு அறிவிச்சுட்டு அதை செய்யலாம். கேளிக்கைகள் இருக்குல்ல, உங்களுக்கு ஐபிஎல் இருக்குல்ல, ஐபிஎல் வந்து கேம் கிடையாது, கிரிக்கெட் மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, அது என்டர்டெயின்மெண்ட்டும் ஸ்போர்ட்ஸும் ரெண்டும் கலந்தது. அப்போ அதுல வந்து உங்களுக்கு கேளிக்கைகள் அதிகமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், லக்ஸூரியஸ் என்டர்டெயின்மெண்ட், சொகுசான கேளிக்கைகள் இருக்குன்னா அந்த சொகுசான கேளிக்கைகளுக்கு வரி போடுங்க, எஜுகேஷனல் செஸ் போடுங்க. திருமணங்கள் செய்யறாங்க, கல்யாண மண்டபத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கல்யாண மண்டபம், 5 லட்சம் ரூபாய் கல்யாண மண்டபம் இருக்குல்ல, ஒரு நாள் வாடகை மட்டுமே. அப்போ அப்படிப்பட்ட திருமணங்களுக்கு நீங்க வந்து எஜுகேஷனல் செஸ் போடுங்க. அப்போ எதெல்லாம் லக்ஸுரி இருக்கோ அந்த லக்ஸூரியஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து வரி போடலாம். இப்படியான விஷயங்கள்னா மக்களை சிந்திக்க வைக்கும், மக்களை விவாதிக்க வைக்கும். சிறப்பு கல்வி குறித்த சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டுங்களேன், கல்வியை குறித்து 234 எம்எல்ஏக்களும் பேசட்டுமே, அவங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனை. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற எதுக்கு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்திருக்கோம்? பேசுங்க, பேசி இவ்வளவு சவால்கள் இருக்கு. பல்கலைக்கழகங்கள்ல 13 மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்ல 11 பல்கலைக்கழகத்திற்கு மேல வந்து நிதி இல்லைங்க, துட்டு பணமே கொடுக்கலைங்க. பணம் கொடுக்காத காரணத்திற்காக அவங்க சம்பளம் கொடுக்க முடியாம அவங்க வந்து சுயநிதி பிரிவுகளை தொடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்கலைக்கழகங்கள் தேர்வு கட்டணத்தை உயர்த்துதுன்னா எதுக்கு தேர்வு கட்டணத்தை உயர்த்துது? அரசுடைய மானியம் குறைஞ்சிருச்சு, அதனால உயர்த்துது. அப்போ இதையெல்லாம் விவாதிங்க. அப்ப பல்கலைக்கழகத்தில் எப்படி காப்பாற்ற போறீங்க? அப்படியே சுயநிதி கல்லூரிகளா விட்டுற போறீங்களா? ஓனர் மாநில அரசு, ஆனா பாடப்பிரிவு எல்லாம் துட்டு கட்டி படிக்கணும். அது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? எனவே கல்வி சிக்கல் வந்து ஒன்றிய அரசு மிக தெளிவாக, கல்வி இருந்தால் சமூகம் விழிப்போடு இருக்கும், எனவே சமூகத்திற்கு கல்வி கொடுக்க கூடாது என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேலை திறனை கொடுக்கறேன்றாங்க, பிறந்த உடனே என்ன கொடுக்கறாங்கன்னா வேலை திறன் கொடுக்கறாங்க, கற்றல் திறன் கிடையாது. அது கற்றல் கூட எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டா லிட்ரசி ஸ்கில்லா தான் பார்க்கறாங்க, எழுத்து திறன், எண் திறன். கல்வி என்பது என்ன செய்யும்? கல்வி என்பது சமூக மேம்பாட்டிற்கு, கல்வி என்பது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு பயன்படும். அவங்க அப்படியெல்லாம் கல்வியை பார்க்கவே இல்லை, கல்வியை பற்றி அவங்க பேசல. எனவே அவர்களுடைய நோக்கம் இங்க இருக்கிற அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகத்தை இல்லாமல் செய்வதுதான். நீங்க சரியா கவனிச்சு பாருங்க, 2020 இருந்து 2030 வரைக்கும் 10 ஆண்டு டைம் டேபிள் வச்சிருக்காங்க. இருக்கிற கல்வி முறையை முற்றிலுமா மாற்றி அவர்கள் நினைக்கிற மாதிரி கல்வி முறையை அதுல அவங்க வெற்றி பெற்று விட்டால் 2030 இந்தியா முழுக்க ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட அரசின் முழு நிதியில இயங்குற உயர்கல்வி நிறுவனம் இருக்காது. அரசினுடைய முழு, ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, அரசாங்கம் கோர் ஏரியாவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. இப்போ கோர் ஏரியான்னு என்ன அர்த்தம்? மையமான செலவுகள் கட்டமைப்பு, கொள்கைகளை வகுப்பது, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அப்போ ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கறது, மற்ற பராமரிப்பு செலவுகள், இதெல்லாம் என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. விளையாட்டு மைதானம், கழிப்பிடம், ஆமா, அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அந்த ஏற்பாடு. ஸோ அப்போ ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருக்காதுன்னா அப்புறம் எப்படி மற்றவங்க எல்லாம் வந்து படிக்க முடியும்?
இப்போ இன்றைக்கே வந்து என்ன புள்ளி விவரம் சொல்லுதுன்னா தமிழ்நாட்டிலேயே சென்னை நகரத்திலேயே 40% மேலே +2 பாஸ் பண்ணவங்க வந்து கல்லூரிக்கு போகாதவங்க இருக்கிறாங்களாம். 40% ஸ்கூல், அதெல்லாம் 60% தான் போயிருக்கிறாங்க, 40% போகலை, கல்லூரிக்கு போகலை. அப்படி ஏன்? திறக்கப்பட்ட பாடப்பிரிவு, அரசு கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்கள் கூட புதுசாக திறக்கப்பட்ட பாடப்பிரிவுலாம் சுயநிதி பிரிவு. 1000 ரூபாயில படிக்கலாம், கட்டணமே இல்லாம படிக்கலாம். அதுதானே சமூக நீதி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸா மாறிட்டு இருக்கு. சுயநிதி பிரிவு அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகத்திலேயே, சென்னை பல்கலைக்கழகம் உட்பட. ஏன்னா அங்க ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குமா? எது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. இருந்தா தானே கொடுப்பாங்க. என்டோமெண்ட்ல முதல் தலைமுறை மாணவர்களுக்கான இது அது கொடுக்குறாங்க. அதாவது சமூக நலத்துறையின் கீழே கொடுக்குறாங்க. அந்த கல்வி உதவித்தொகை என்பது எந்த வகையில் வரணுமோ அது வருது. எவ்வளவு பேருக்கு கொடுக்க போறீங்க? எவ்வளவு பேருக்கு கொடுக்க போறீங்க? கல்வி கட்டணம் எவ்வளவு? ஸ்காலர்ஷிப்போட அமௌண்ட் எவ்வளவு? இவ்வளவு சிக்கல்கள் இருக்கே. உங்களுக்கு முழுமையான கல்வியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சரியான கட்டமைப்பு இருக்குது. அதாவது உயர்கல்வி, தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் கட்டணம் இல்லாமல் கண்ணியத்தோடு படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. அது 2017 சிதைய தொடங்கியிருக்கு. அந்த சிதைவு இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் சேர்ந்துட்டு தான் இப்போ ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டிய நிதியில் இருந்து ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை மாநிலத்தின் மீது திணிப்பதனால் ஏற்படக்கூடிய சிக்கல். எனவே இதை பற்றிய ஒரு பரந்துபட்ட ஒரு விவாதம் தேவை. சில மிகவும் துணிச்சலான மக்களிடம் பேசக்கூடிய முடிவுகளை மாநில அரசு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வாறு எடுக்காமல், அவ்வாறு துணிச்சலோடு நீங்கள் இல்லாமல் இவர்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. இவர்களை எதிர்கொள்வது என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. மாநில அரசு கல்லூரிகளை காப்பாற்ற முடியாது, மாநில அரசு பல்கலைக்கழகங்களை காப்பாற்ற முடியாது, மாநில பள்ளிகளை காப்பாற்ற முடியாது. நம்ம மக்களுக்கு தர வேண்டிய கட்டணமில்லா கல்வியை நாம் கொடுக்க முடியாது. எனவே நம்ம மக்களுக்கு தர வேண்டிய கட்டணமில்லா கல்வியை கொடுக்கணும்னா அதை போன்ற துணிச்சலான முடிவுகளை நாம் எடுக்கணும். இப்போ சமீபத்தில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து நேரடியாக எம்என்சியிலேருந்து நேரடியாக நியமிக்கக்கூடிய ஒரு 45 பேரை நியமித்தாங்க. ஒரே நாள் இரவில் வந்து அதை மாற்றி அமைச்சாங்க. நாங்கள் அப்படி சொல்லலைன்னு. காரணம், ராகுல் காந்தியை எடுத்தாங்க, இவங்க கூட்டணி கட்சியிலேருந்து சிராக் பஸ்வான் எதிர்த்தாங்க, திமுக எல்லா மாநில கட்சிகள், இவங்க பாஜக எதிர்கட்சிகள் எல்லாமே எதிர்த்தாங்க. ஒரே நாள் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணம் வந்து அப்போ சொல்லப்பட்டது, இப்போ புரியுதா வலிமையான எதிர்கட்சினா என்னன்னு தெரியுதா, புரூட்டல் மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொன்னாங்க. 45 அதிகாரிகளை ராகுல் காந்தி தூக்க வச்சிட்டாரு அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இந்த இந்தியா அலைன்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா? நிச்சயமாக எடுக்க முடியுங்க. 2017 இந்த லேட்டரல் என்ட்ரி ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 15 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி வந்து 2017 இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களை கேட்டால் நேரு காலத்துலேருந்தே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ பிஜேபி பண்ணும்போது மட்டும் தான் கிடையாது. 2017 தான் இந்த சிஸ்டம், லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த லேட்டரல் என்ட்ரி சிஸ்டத்தில் 2017 இருந்து உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் விவாதித்து வெளியில் தகவல்கள் வெளியில் வந்த மாதிரி தெரியலை. செய்தித்தாள்களில் வந்த செய்திகளின்படி 15 அலுவலர்கள்கிட்ட அந்த மாதிரி வந்து கார்ப்பரேட்ஸில் சிஓவாக இருந்தவங்க, தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களை, அவர்களினுடைய பணி அனுபவம், அவங்களுடைய மூளை இதெல்லாம் அரசுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு எடுத்தாங்க. இந்த வாட்டி நடந்தது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை பெரியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்வதை போல் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட சம அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் பலத்தோடு இருக்கிறதுனால அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் அவங்க வந்து பின்தங்கினாங்க. ஜனநாயகத்தின் வலுவே என்னன்னு கேட்டிங்கன்னா வலுவான எதிர்கட்சி தான். ஜனநாயகத்தின் பாதுகாவலர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே எதிர்கட்சி தான். அதனால தான் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எந்த நாடாளுமன்றத்திலும் கொடுப்போம். உலகத்தில் எந்த நாடாளுமன்றத்தில் அந்த உண்டு. அந்த வகையில் வந்து இந்த அளவில் வந்து இந்திய மக்கள் முற்றிலுமாக பாஜகவை வீழ்த்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் கூட குறைந்தபட்சம் ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சியை அமரச் செய்திருப்பது இந்தியாவை பாதுகாப்பதற்கும், இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கும், மக்களாட்சி நடைமுறையை வந்து சரியாக இருக்கிறதா என்று கண்காணிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்திய மக்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருக்கால் தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆபத்தை சுட்டி காட்டியிருக்கீங்க. 2017 பிறகு இயல்பாகவே தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் படிக்க பொருளாதார அடிப்படையில், சாதி அடிப்படையில் எப்படியாக இருந்தாலும் அவர்களை ஒரு அணைத்து கொள்கிற வகையில் ஒரு கல்வி அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது இயல்பாகவே.
அந்த கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்களோ இல்லையோ அந்த அடித்தளத்தை அசைக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்யுது. மாநில அரசு இனியும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்தியா கூட்டணி போன்றவர்களை ஒருங்கிணைந்தாவது தமிழ்நாட்டை அழிக்கின்ற முயற்சியிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த, ஒரு எச்சரிக்கையை நீங்கள் விடுத்திருக்கீங்க. பார்ப்போம் இது அடுத்த கட்ட நிகழ்வாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். எப்படியாக இருந்தாலும் இது குறித்த ஆபத்தை சரியான நேரத்தில் மக்களிடம் எடுத்துரைத்ததற்கு உங்களுக்கு நன்றி.